ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி குக் பண்ணலை. ஸோ வெளியே போய் கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்லான்னு இருக்கோம். ஸோ எங்கே போக போகிறோம்? குழிமாந்தி பிரியாணி வாங்க போகிறோம். ஓகே, குழிமாந்தி பிரியாணி வாங்க போகிறோம். நாங்கள் குழிமாந்தி வாங்க போகிறோன்ட்டு பார்க்கலாம். ஓகே ஓகே போகலாமா? ஓகே. இன்றைக்கி சண்டே. ஸோ மார்னிங் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம். அண்ட் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அண்ட் இன்றைக்கி லஞ்ச் குக் பண்ணலை. ஸோ வந்ததுக்கப்புறமா சரி லஞ்ச் குக் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் சடனாக ஓகே வெளியே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அப்போ தான் நாங்கள் குழிமாந்தி வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் ரொம்ப நாளாகவே எங்களுக்கு குழிமாந்தி சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசையெல்லாம் கிடையாது, என்னோடய சச்சுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அது இன்றைக்கி ஓகே நாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்காக தான் நானும் என்னோடய சச்சுவும் பைக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. அண்ட் ஏன்னா ஃபஸ்ட்டாக நாங்கள் குழிமாந்தி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் தான். அண்ட் அதுக்காகவே நாங்கள் பைக்கில் போய்கிட்டுருக்கோம். அண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாறசாலையில் ஒரு ஷாப்பில் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறோம் அந்த ஷாப். அண்டு எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் குழிமந்தி. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக கொஞ்சம் ஹாப்பியாக ஜாலியாக ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கோம். அண்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா நியர்லி 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு ஃபுல் குழிமந்தி வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருந்துச்சு. அண்டு ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக எங்களால் போக முடியல. ஸோ கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே நம்ம வந்து சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷார்ட் ரோட் வழியாக போய்கிட்டு இருந்தோம். எங்கள் குட்டி பாப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு வரல, அவங்கள வீட்டிலே விட்டுக்கிட்டு வந்தோம். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சண்டே இருந்ததுனால ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அண்டு அது எங்களோட குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகலை, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் போயிருந்தோம். இந்த ட்ராவல் பண்ணி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து போகிற வழியில் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. ஃபுல்லாக ரோடு கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் நல்ல பள்ளமாக இருந்துச்சு, மேடு பள்ளமாக இருந்ததுனால எங்களால் ஒழுங்காக போக முடியல. அண்ட் ஷார்ட் ரூட் ஆனதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி பார்க்கணும், நிறைய பிளேசஸுக்கு போகணும் அப்படின்ட்டு நல்ல ஆசை இருக்குது. பட் அந்த டைம் சுத்தமாக கிடைக்காது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே லீவ் இருக்காது, சண்டே மட்டும்தான் ஹாலிடே. ஸோ அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சுத்தமாக டைம் இருக்காது. அண்டு ஈவினிங் மறுபடி சர்ச்சுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் டே பிஸியாக இருப்போம். ஸோ இந்த 1 day மட்டும்தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அண்டு வெக்கேஷன் அந்த மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எங்கேயாச்சும் போயிடுவோம். அண்டு வெக்கேஷன் இந்த வாட்டி ரொம்ப எல்லாம் கிடைக்கல. ஸோ அது எங்கள் குட்டி பாப்பாவுக்கு அந்த டைமில் ஸ்கூலில் ஒர்க்கிங் டேவாக இருந்துச்சு, அதனால் எங்கேயும் போக முடியலை. அண்ட் ஃபைனலி நம்ம ஒரு வழியாக சுற்றி ஷார்ட் ரூட்லேருந்து மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பாறசாலை பக்கம் போய்கிட்டு இருக்கோம். அண்டு நம்ம பாறசாலையில் ஒரு ஷாப்பில் தான், ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்மளோட குழிமந்தி வாங்க போகிறோம். ஏன்னா அங்கே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அண்ட் இது கேரளா தான். உங்களுக்கு ரோட்டில் போகிற பஸ்ஸை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். KSRTC கிராஸ் ஆகிருக்கும். ஸோ கேரளாவில் தான் பாறசாலை கேரளாவில் தான் இருக்குது. ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அண்ட் அங்கே தான் நாம் வந்து வாங்க போகிறோம். அண்ட் இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தாச்சு. அண்ட் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நாம் வந்து நம்மளோட குழிமாந்தி பிரியாணி வாங்க போகிறோம். அண்ட் ஃபைனலி ஒரு வழியாக நாம் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாம் குழிமந்தி வாங்க போகிறோம், இரானி ரெஸ்டாரண்ட். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் வாங்க கிடைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும்.
அண்ட் ஒரு வழியாக நம்மளும் பில்லை பே பண்ணிக்கிட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேரும். ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, அங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்சல் வாங்கிக்கிட்டு போவாங்க, அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஸோ நாங்களும் பில்லை பே பண்ணிக்கிட்டு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்டு ஒரு வழியாக எங்களையும் கூப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ என்னோடய சச்சு உள்ளே போயிருந்தாங்க. உள்ளே போய் அவங்க ஃபைனலி வாங்கிக்கிட்டு வந்தாங்க. அண்ட் இது தாங்க எங்களோட பில். ஸோ பில்லை பார்த்து மிரண்டுறாதீங்க. ஸோ குழிமாந்தியோட ரேட் இவ்வளோ வரும். அண்டு இதில் கொடுத்துருக்காங்க பார்சல் ஃபுட் ஷுட் பி கன்சியூம்டு வித்தின் 2 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம 2 ஹவர்ஸுக்குள்ளாடி கண்டிப்பாக சாப்பிடணும். ஸோ நாம் வந்து பார்சல் பண்ணி தான் ஃபுட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட முடியலை. எங்களோட பிளானே வாங்கிக்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிடணுன்னு தான். ஸோ ஒரு பெரிய பார்சலாக கொடுத்தாங்க, அதை வீட்டில் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ அந்த பார்சலை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள் சாலட் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் இருந்துச்சு. அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்சலுக்குள்ளாடி குழிமந்தி பிரியாணி அண்ட் பிக்கல் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எகெயின் இன்னொரு பார்சல்லையும் குழிமந்தி பிரியாணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி நாங்கள் எங்களோட பார்சலை ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சோம். அண்ட் இப்போது இதுக்கப்புறம் நம்ம இந்த பார்சலை ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளாடி எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பார்சலை மெதுவாக ரிமூவ் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. அண்டு உள்ளே பார்த்திங்கன்னா ரைஸ் இருந்துச்சு. அண்ட் அது கூட தான் வந்து சிக்கன் பீஸ் இருந்துச்சு. ஸோ 2 பார்சலுக்குள்ளாடியுமே ரைஸ் அண்ட் சிக்கன் பீஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்து பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா நாம் சாப்பிட வேண்டியது தான். அண்டு உங்களில் எத்தனை பேர் குழிமந்தி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு உங்களில் எத்தனை பேருக்கு குழிமந்தி சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அண்ட் இன்கேஸ் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு நார்மல் பிரியாணி பிடிக்குமா இல்லை குழிமந்தி பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு ஏன் குழிமந்தி அப்படின்ட்டு நேம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்டு ஸோ ஃபைனலி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஸோ நம்ம ஒரு பிடிக்க போகிறோம், சாப்பிட போகிறோம். அண்ட் என்னோடய குட்டி பாப்பாவும் என்னோட சச்சும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அவங்க ஓரளவு சாப்பிட்டாங்க. அண்ட் நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சேன். அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு தெரில, எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கலை. பட் இருந்தாலும் நானும் ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன். அண்டு இதில் நார்மல் பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்பைசஸ் போட்டிருப்பாங்க. அண்டு சிக்கனை இதுக்குள்ளாடியே வச்சு இதை வந்து பாயில் பண்ணுறதுனால சிக்கனோட ஜூஸ் இதெல்லாமே இதில் வந்து இறங்கி இருக்கும். அண்ட் அதோட டேஸ்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்கும். பட் எனக்கு இதில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. பட் என்னோடய சச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ அவங்க வந்து நல்லா சாப்பிட்டாங்க. அண்டு இது கூட கொடுத்த பிக்கல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சோராக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஓரளவு பிடிச்சிருந்து. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் தான் அண்டு அந்த சிக்கன் தான். ஸோ நான் அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே சாப்பிட்டுட்டேன். அண்டு பிரியாணி ரைஸ் நான் ரொம்ப எடுக்கலை. அட் ஃபர்ஸ்ட் குழிமந்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கலை. பட் போக போக எனக்கு கொஞ்சம் டேஸ்டியாக தெரிஞ்சு அண்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டப்போ எனக்கு இன்னும் பிடிச்சிருந்து. ஸோ நானும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டேன். அண்டு என்னோடய குட்டி பாப்பாவும் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டது எங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் ஓகே, வீட்டில் குக் பண்ணலை, வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. ஏன்னா வெளியே எங்கேயும் போய் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஸோ அதுக்கான சிச்சுவேஷன் கிடைக்கல. ஏன்னா லீவு அவ்வளோவா கிடையாது. ஸோ அதனால் முடியலை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள்.
என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் அண்ட் அந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோவுக்கு கரெக்டாக ஆன்சர் சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். நீங்கள் என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களோட அட்ரஸை சென்ட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு உங்களோட கிஃப்ட்டை சென்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய மெயில் ஐடி என்னன்னா jinisarjun92@gmail.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மறக்காமல் உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ மறக்காமல் உங்களோட அட்ரஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.